ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு என்ன சொல்கிறது, அவேர்னஸ் மெசேஜ், அவேர்னஸ் வீடியோவில் ஒன் ஆஃப் த நிறைய வீடியோ போட்டுட்ருப்போம். அதில் ஒன் ஆஃப் த முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனிக்கில் நம்ம வந்து தவறான டிசிஷன் நிறைய எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம டைரெக்ஷன் சரியாக போயிட்டு இருந்தாலும் நம்ம பேனிக்னால் பாதியிலே வெளியே வரது, இல்லை வந்து பொசிஷனில் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் மாட்டிக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் மணி கண்ட்ரோல் இப்போ செக் பண்ணியிருக்கேன். கிஃப்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட கேப் டவுன் ஓப்பன் ஆகிற மாதிரி சினாரி கம்மி 182 பாயிண்ட் வந்து மைனஸில் காமிக்குது. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. சார், நான் வந்து கால் ஆப்ஷனில் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன், கேப் டவுன் ஆகுது, எனக்கு வந்து மிகப்பெரிய நஷ்டமாக போகுது, நான் என்ன சார் பண்ணிட்டேன்? நான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சஜஷன் எதுவுமே பண்ண முடியாது உங்களால். இப்போது ஆல்மோஸ்ட் உங்களுடைய அதுவும் அவருடைய கால் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 21,900 சி, கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்டு அவுட் ஆஃப் த மணி இது. ஓகேங்களா? ஸோ இந்த அவுட் ஆஃப் த மணியோடைய வேரியம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு 0 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம். அதே மாதிரி ஓவர் நைட்டில் பொசிஷன் எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன் வீடியோவில். மேபி புதுசாக வந்த சப்ஸ்கிரைபராக இருக்கலாம். இப்போது சமீபமாக, அதாவது இந்த 2 மாதம் 3 மாதம் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் ஆகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் அந்த அலர்ட் கொஞ்சம் ஓவர் நைட்டில் பொசிஷன் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஏன் ஓவர் நைட்டில் பொசிஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற ரீசனும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஒரு ப்ரீமியம் வந்து 100 ரூபா கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க நினச்ச விலை போகலை. அதாவது அவங்க 150 ரூபா எதிர்பார்க்குறாங்க, அந்த விலை போகலை. எதிர்பாராதுமே குறைஞ்சிட்டே ஒரு 80, 70 அந்த மாதிரி வந்துடுச்சு. அப்போ வந்து என்னென்னா, அந்த ஓவர் நைட் கொண்டு போகிறாங்க. ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி கம்மியாகிடுச்சு, ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு கன்ஃபார்மாக இந்த 150 கிடச்சிரும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறதுனா, போகும் வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ 100 ரூபா கொடுத்து வாங்கினவங்க இந்த 70 ரூபா ப்ரீமியம் குறைய சொல்ல, மார்க்கெட் முடிய சொல்ல பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லாட்ஸ் ஆட் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம லாஸ் கவர் பண்ணிவிட்டு காஸ்ட் டு காஸ்ட் வந்தால் கூட நம்ம லாபத்தில் வெளியே வந்துடலாம், ஒரு 100 ரூபாய்க்கு வந்தால் கூட போதும் நமக்கு வெளியே வந்துடலாம், இந்த மைண்ட் செட்டில் வெளியே வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சத மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டையும் லைக்கையும் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, மேபி இந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும், மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துடும். தயவு செஞ்சு இனிமேல் போனது போகட்டும், இனிமேல் ஓவர் நைட்டில் பொசிஷன் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்காம கேப்பப் ஆச்சு, ஒரு வேளை கேப்பப் நல்லா ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப்பப் ஆனால் கூட உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் வரும்னா, மேபி இந்த ரேஷன்ஸ் என்ன இருக்குதோ அந்த பாயிண்ட் தான் வருமே தவிர, நீங்கள் எதிர்பார்க்காம 180, 200, 300லாம் வராது. ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதில் ரேஷன்ஸ் எங்கே இருக்குதோ இதுதான் உங்களுக்கு டார்கெட்டாக வரமே தவிர, நீங்கள் மெயின் ப்ரைஸில் போகிற டார்கெட்டை நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் எதிர்பார்க்க முடியாது. இந்த 40 ரூபா வந்து 80 ரூபா டபுள் ஆகிட்ட சான்ஸ் ஆகுது தவிர, நீங்கள் 150 ரூபாயில் ஹோல்ட் பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 100 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருப்பார் மேபி அவர். ஸோ ப்ரைஸ் வந்து மேலே போகும் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கு வந்துச்சு. இப்போ நீங்கள் காஸ்ட் டு காஸ்ட் ஆவரேஜ் பண்ணி, ஒருவேளை நான் சொல்கிறது நல்லா கவனிங்க, கேப் அப் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் வந்து கன்சல்டேஷனில் சைடில் ஓப்பன் ஆகுது, இன்னும் நேற்று என்ன க்ளோசிங் ப்ரைஸ் கொடுத்துச்சோ அதே ப்ரைஸ் ஓப்பன் ஆனால் கூட உங்களுக்கு இந்த 44 ரூபாய் கிடைக்கிறது வெரி வெரி கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து திரும்ப 30 ரூபாய்க்கு வந்துடும். நீங்கள் சேம் ப்ரைஸ் டைம் டிக்காக இருந்தாங்கன்னா ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு குறைஞ்சிட்டே இருந்து அதில் பெரிய மூமெண்டம் போனாலும் லைட்டாக மூமெண்டம் காமிக்க பெரிய மூமெண்டம் காமிக்காது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த ஓவர் நைட்டில் பொசிஷன் எடுத்து போக ஒவ்வொரு நைட்டும் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ப்ரைஸை பாருங்கள், நீங்கள் ஆப்ஷன் சார்ட் தான், அது கால் ஆப்ஷன் சார்ட் தான். இந்த ப்ரைஸை பாருங்கள் எப்படி அது ப்ரீமியம் குறைஞ்சிட்டு தான் வருது. இப்போது கிட்டத்தட்ட இந்த February மாதம் ஃபுல்லாகவே குறைஞ்சிட்டு தான் வருது, கால் ஆப்ஷன் ரேட்டு குறைஞ்சிட்டு தான் வருது. நீங்கள் கால் ஆப்ஷன் அப்படி மேலே நேற்று பார்த்தா மார்க்கெட் மேலே தான் போச்சு, கொஞ்சம் அந்த மூமெண்டம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஒரு 200-150 பாயிண்ட்ஸ் வந்து மேலே தான் போச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ஏறி இருக்காது. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு இனிமேல் ஆப்ஷன்ஸை ஓவர் நைட்டில் பொசிஷன் எடுத்துகிட்டு போகாதீங்க. அன்றைக்கி என்ன இருக்குதோ அன்றைக்கி க்ளோசிங் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், அவருக்கு என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னா, இந்த லாஸஸ் என்ன ஆகுதோ, அந்த ஸ்விங் எங்கே கட் ஆகுதோ அங்கே தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் எங்கே வாங்கினீங்க தெரியாது, எந்த பொசிஷன் எப்போ ஹோல்ட் பண்ணீங்க, எதுக்காக ஹோல்ட் பண்ணீங்க, என்ன காரணம் எதுன்னு தெரியாது. உங்களுக்கு எந்த ஒரு லோ கட் ஆனாலும் தயவு செஞ்சு ஆப்ஷன்ஸில் பொறுத்தவரையிலும் வெளியே வந்துடுங்க, ஹோல்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நிறைய லோஸ் உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டே இருக்கும், உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் லோ
க்ரியேட் பண்ண வாங்க. ஒரு ஹை பிரேக் பண்ண சொல்ல மட்டும் நீங்கள் வந்து ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள். அது வரலாம் வந்து தோராயமாக விலை கம்மியாகுதுன்னு வாங்கிடலாம். இது கம்மியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது நீங்கள் நினைக்கலாம். மேபி ப்ரைஸ் இப்படி மேலே போயிட்டதுக்கப்புறம் ஆஹா நம்ம இங்கே வாங்கியிருந்தால் இவ்வளோ ப்ரைஸ் கிடச்சிருக்கும், டபுள் ஆயிருக்கும், ட்ரிபிள் ஆயிருக்கும் அப்படின்றது ஒரு மேஜிக். அது வந்து எல்லா டைமுமே நடக்காது. ஏதாச்சும் ஒரு டைம் அந்த மாதிரி மூவ் ஆகும். ஜென்ரலாக ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லோ கட் பண்ணி கீழே தான் வந்துட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உண்மை. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.